உங்கள் வீட்டில் வந்து 2 வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று நான் அல்ல தேவனே, இன்னொன்று நீங்கள் அல்ல தேவனே. இதை ரெண்டையும் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போவுமே மறந்துடக்கூடாது. முதல்ல வந்து என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு நான் நினச்சிட முடியாது. இன்னொன்று, நமக்கு இன்னொருத்தர் இருந்திருந்தா எல்லாத்தையும் செஞ்சுருவாங்கன்னு நினைக்க முடியாது. சிலர் நினைப்பாங்க, எனக்கு மட்டும் நல்ல அம்மா அப்பா இருந்தா, எனக்கு மட்டும் கோடீஸ்வரனான அம்மா அப்பா இருந்தா. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் கோடீஸ்வரனான அம்மா அப்பா இருக்கிற எல்லாரும் நல்லா தான் இருக்காங்களா? இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்ட எல்லா அம்மா அப்பா இருக்கிறவங்க முன்னாடியே வரலையா? அப்படியெல்லாம் கிடையாது. இன்னொருத்தரை கை நீட்டி, இன்னொருத்தரை குற்றப்படுத்தி, நான் இப்படி இருக்கிறதுக்கு இன்னொருத்தர் தான் காரணம், எங்கள் அம்மா காரணம், எங்கள் அப்பா காரணம், எங்கள் மனைவி காரணம், எங்கள் கணவன் காரணம், இந்த மாதிரி இன்னொருத்தரை ஒரு நாள் சுட்டி காட்டக்கூடாது. நம்மை மட்டும்தான் நம்மளை சுட்டி காட்டணும். நான் சரியில்லை, நான் கரெக்டாக இருந்திருக்கணும், நான் ஞானமாக இருந்திருக்கணும், எனக்கு இன்னும் கிருபை தேவை. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.